அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் படை இயக்குனர் சத்யபதி TN 2026 தம்பி ராமையாவோட கதை வசனத்தில் உமாபதி ராமையா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் நட்டி டிஃப்ரெண்ட்டான ஹீரோவாக களமிறங்கியிருக்காரு. 1989 ஒரு ஹீரோ தமிழ் படத்தில் ஒரு ஹீரோயின் கூட ஜோடி போட்டு நடிக்கிற மாதிரி அதில் ஒரு பஞ்சு டைலாக் பேசுகிற மாதிரி அந்த பஞ்சு டைலாக் ஜமீனாக இருக்கிற தம்பி ராமையாவுக்கு கரெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த பஞ்சு டைலாக் எம்ஜிஆர் மாதிரியே இவர் பேசியிருக்கிற குல்கந்த் குமார்ன்ற கேரக்டரில் அறிமுகமாகிறாரு நடராஜ். அந்த கேரக்டர் ஏதோ ஒரு விஷயத்தில் வீட்டில் டிவி பார்க்கும்போது இம்ப்ரெஸ் ஆகி அவரை வச்சு படம் எடுக்கலான்ட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு தம்பி ராமையா அவரை அண்டர்டேக்கன் பண்ணி ஃபாலோ பண்ணுறாரு. மீதி அவர் அரசியலுக்கு குல்கந்த் குமார் எப்படி வராருன்றது தான் கதை. இது வரைக்கும் இந்த படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜயை பேன் பண்ணி இருக்காது. தம்பி ராமையாவும் இவரும் என்ட்ரி ஆன பிறகு கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் 30 நிமிஷம் பொறுத்து தான் இது விஜய் போர்ஷனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வரும். இருந்தாலும் கூட இந்த படம் என்ன சொல்லுதுன்னா எதுவுமே சொல்ல நினச்சா ஒரு ஹீரோ அரசியலை கலாய்க்கும், அதுக்கப்புறம் கலாய்க்காது. இதனால் என்ன பலன்? ஏதோ ஒரு 4 சீன் பேப்பரில் படித்தது இன்ஸ்டாவில் படித்ததை வச்சு இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. மேபி தம்பி ராமையாவின் வசனங்கள் அரசியல் பஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும். இது இளைஞர்களை திருத்துதா இல்லை இளைஞர்களை தப்பான வழிக்கு அனுப்புதா இல்லை ஹீரோ என்ன சொல்கிறாரு, ஹீரோ அரசியலுக்கு சினிமாவில் நடிக்கிற ஹீரோ அரசியலுக்கு வந்தால் அரசியலோட நிலைமை என்ன, இதை எல்லாமே ரொம்ப ஆழமாக இவங்க பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா பஞ்சு பண்ணுவாங்கல்ல, ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி அதை மாதிரிலாம் ப்ளே பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் விஜயை குறி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சிங்காக கமல் ரஜினிகாந்த் அப்படின்னு கிளைமேக்ஸில் பிளே ஆகிட்டு, ஆனால் ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் உருப்படியான ஒரு கிளைமேக்ஸை வச்சுருக்காங்க. இந்த படம் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறது கஷ்டம். லவ்வர்ஸாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஒத்துக்காதுன்ற மாதிரியே இருக்கும். பட் அபவ் 40 to 60 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1989 ஹீரோவாகிடுற நட்டியும் 89 பண்ணையாராக இருக்கிற ஒரு 40 வயசு இருக்கிற தம்பி ராமையாவும் 2026க்கு 76 வயசாவது ஆகிடும். அந்த 76 வயசுலேயும் அதே கெட்டப்பில் அப்படியே நிற்கிறாங்க, அதே இளைஞர்கள் மாதிரியே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான காட்சி அமைப்பு தான் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அது ஒட்டாமல் இருக்குது. பட் நம்ம அந்த டீப்பாக போத்தவில்லை. அது தம்பி ராமையாவுக்கும் இயக்குனருக்குமே உண்டான வெளிச்சம். இதையெல்லாம் சரி பண்ணி மக்களாட்சி மாதிரி மம்முட்டி நடித்த மக்களாட்சி படம் அரசியல் மாதிரி இது வர வேண்டிய படம். இது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக காமெடியாக, ஏன்னா அவர் இந்திரலோகத்தில் நாடகப்பண்ணு இந்த 23ஆம் புலிகேசி அந்த மாதிரி காமெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, ஒரு நிதானமாக பார்த்தா இந்த படம் ஒரு சில விஷயங்களை புரியும். ஒரு சிலருக்கு அந்த ஃபைட்டு சாங்ஸு ரொமான்ஸ்லாம் இல்லாத இருக்கிறதுனால இது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் இது ஒரு ஒழுங்கான ஒற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் படம். ஒரு சில இடத்துங்கள் ரொம்ப தைரியமாகவே எல்லா ஹீரோவையும் பேசியிருக்கார் இயக்குனர். அதுக்காக இயக்குனரை பாராட்டலாம். அரசியல் பேசுகிறவங்க அரசியல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.